மச்சான் கிளம்புறல என்னடா அதுக்கு டைமிட்டா ஆயுத பூஜை வருதுல்ல முதலாளிக்கு கடையை சீக்கிரமாக தரக்க சொல்லியிருக்காரு. டேய் நீ எது இவ்வளோ சீக்கிரம் போகிறேன் எனக்கு தெரியாதா? அந்த பீர் குப்பை கட்ட வரும், அது சைட் அடிக்க போகிற. நேற்று நைட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, அது தெரியாமல் பேசிட்டு இருக்காரு. வெளியூருக்கு வேலைக்கு வந்துருக்குறோம், கவனமாலாம் பிடிச்சி போனோட. ஒரு 5 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஏற்கனவே லேட்டா நான் கிளம்புறேன். தெரியவா மச்சான் வாட்ச்மேன் கல்ல மாட்டாதரா, காசு கேட்பான். டேய் ஆளு ఏంట్రా వారం రోజుల నుంచి డబ్బులు ఇవ్వకుండా తప్పించి తిరుగుతున్నారు. సరే వచ్చేటప్పుడు క్వార్టర్ పట్టరా. ఏరా వచ్చి ఏడాదైంది ఇంకా తెలుగు నేర్చుకోకుండా ఏం చేస్తున్నారా? ஏன்டா கடையை திறக்கிற நேரம் மாடாது? பண்டிகை நேரத்துலயாவது சீக்கிரமா கடையை திறக்கணுன்ற பொறுப்பு வேணாம். டென்ஷன் ஆகாத, ஒரு 10 நிமிஷம் ஆகாத ஆரம்பிச்சலாம். పేపర్ సాపదా బిస్కెట్ తనేది తమ్ముడు ఒక ప్యాకెట్ సిగరెట్ ఇవ్వు. ఇక్కడ బృందావన్ కాలనీ 3rd స్ట్రీట్ ఎక్కడుంది? எந்த ஊர் சார்? ஏமி இல்லை சார், பேப்பரை பார்த்தேன். யோ அது உள்ள வையா. நோட நம்ம ஊர் ஆளுங்க எப்பனா தான் சார் பார்க்க முடியும். சந்தோஷத்தில் தான் கேட்டேன். தமிழ் பேசுகிற ஏதாவது ஒரு ஊருன்னு வச்சுக்க. இந்த பிருந்தாவன் காலனி 3rd ஸ்ட்ரீட் எங்க? அதெல்லாம் தெரியல, நீங்கள் முதல்ல கிளம்புங்க சார். ஆபாரம் சார் இடம் ரொம்ப தெரியுது. அதெல்லாம் வச்சுட்டு அடங்கு. கையில் பேப்பர் தெரியுது, கொஞ்சம் பிஸ்டல் தெரியுது. எப்படி முடியா நம்ம தெலுங்கு பேசுனாலே தமிழ் தெரியும். తమ్ముడు ఏమి వేணும் సార్? నీ పేరేంటి? ఏం సార్ పేరు? పాండి. உங்களுக்கு என்ன வேணும்? నువ్వే కావాలరా? போலீஸ்ரா என்னாச்சு? தூக்கி வந்து மச்சான். எழுப்பு முருகனான்னு கேட்டாங்க. ஆமா பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டாங்க. வேற எதுவுமே சொல்லலாம். దిగండ్రా దిగండి సార్ ఏంట్రా కొత్తగా డబ్బులు అడుగుతున్నావు? పర్మిట్ లేని బండిని సీజ్ చేస్తా. ఓ నడు. ఏంట్రా గుడ్లప్పకి చూస్తున్నావు? పోండి అందరూ లోపల బండి. సెంట్రీ ఇంతకు ముందు 8 మంది, వీళ్ళు 3, పైన ఒకడు, మొత్తం 12 మంది. ఉదయాన్నే ఇలా టిఫిన్ తీసుకొచ్చి పెట్టు. అవునవును అందరూ చెప్పులు బయట వదిలేసి లోపలికి వెళ్ళండి. అన్నా సార్ చెప్పండి వాళ్ళు. అలాగే సార్. బ్లేడ్ గిడ ఉంటాయి. ఎక్కడ బిల్డింగ్ మొత్తం రౌండప్ చేస్తారు. అప్పుడు నేను మన ఇన్స్పెక్టర్ ఇద్దరమే. ఆయన ఇప్పుడు సీఐ భయపడి పారిపోయాడు. నేను భయపడలేదు, ఒక్కడే మొత్తం మేనేజ్ చేశాను. అదంతా నువ్వు చూసుండాలి. ఏం చేయమంటారా? టాలెంట్ ఉంటే సరిపోదు, ఇన్ఫ్లుయెన్స్ ఉండాలి. అన్నా పనుంది కదా వద్దా? జేపీ ఒక్క ఆ పింక్ లాటి లేదు. ఇదే సెంటిమెంట్ వర్కౌట్ అవుతుంది. సార్ ఒక నిమిషం సార్, నేను బయటకి వెళ్ళిపోతాను.
చచ్చిపోతారేమో సార్ బాబోయ్. ఆపుంటే బకెట్ కొట్టావా? చచ్చుంటే ఎవడే సమాధానం చెప్పేది? దర్శనం బాగా జరిగిందమ్మా. ప్రసాదం అందరికి కొంచెం ఓకే సార్. నిలబెట్టారయ్యా. అరగంట సేపు ప్రశాంత్ సింధు మీ ఆయన ఉద్యోగం సంగతి ఏమైంది? చేస్తున్నారు సార్. నువ్వేం బాధపడమాకు. ఆ కంపెనీ అమ్మడి చదువు రికమెండ్ నుంచి ఆ ఉద్యోగం మీ ఆయనకు వచ్చేటట్లేదు. Thank you, sir. థ్యాంక్స్ దేవుడు రేపు దాంట్లో ఫ్రెండ్లీ ఉంటుంది సార్. వాళ్ళకు కూడా ప్రసాదం పెట్టనా? తీసుకోండి. తీసుకోండి అయ్యా. తీసుకోండి. ప్రసాదం తీసుకోండి. తీసుకోండి சார் பயங்கரமா அடிக்கிறாங்க சார். எதுக்கு அடிக்கிறாங்க தெரியல, ரொம்ப அடிக்கிறாங்க சார். அந்த போலீஸ் மீட்டிங் சார், அந்த போலீஸ் கொட்டி இடி. పౌరు ఇంకా డ్రెస్ ఉంచారా? డ్రెస్ ఒకటి నా కొడుకు ఇలా లోపడండి. అడగ సార్ తమిళా ఏం చేశారా? ఓవర్ నైట్లో కేసు క్లోజ్ చేయంటే ఎలా కుదురుతుంది? ఆయన కూడా ఇన్స్పెక్టర్ నుండి ప్రమోషన్ వేసి అయిన వాడే కదా. మీకు తెలీదా? నా పరిస్థితి కూడా కొంచెం అర్థం చేసుకోండి. ఇప్పుడే కుర్రోళ్ళు దొరికారు. పోయిన వస్తువులు లెక్క చూపించదు. ఆ జేపీ బిల్ వస్తే చెప్పి ఓ 10 లక్షలు రెడీ చేయించు. ఎన్నిటిలో చిన్నారా? நான் பண்ண மச்சான் காலையிலே பிரச்சனை அண்ணா. என்னடா நேற்று நைட் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்டா. அன்னைக்கு கடை என்ன காமிச்சியா? இந்த பொண்ணு தான். கார்ல போற அந்த அக்கௌண்ட் அப்படியே அடிச்சு பாக்குதுல, அதான் நாங்க பார்க்காத மாதிரி நிக்கிறோம். அது போற காரு 50 லட்ச ரூபா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு ஒண்ணு பாக்குது. கடைக்கு புதுசாக வந்த வேலையை மட்டும் கவனிடா. தெரியுங்க சார், வேலையெல்லாம் கவனிக்காத. டெய்லி நம்ம பார்க்குறது இந்த டைம் கரெக்டாக வந்து நின்றோம். இதான் நம்ம சிக்னல். ஓடி வந்து நிற்கும். பாக்குறியா? அந்த அக்கா இந்த வீட்டுல வேலையை செய்யறாங்க. நீ என்ன நினைச்ச? நான் இந்த வீட்டு ஓனர் பொண்ணுன்னு நினைச்சேன். அப்சல் பார்க்ல தங்குற நம்மளெல்லாம் பொண்ணுங்க பாக்குறதே பெரிய விஷயம். ஆனா நான் நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணல. நம்ம கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறதுல. அதான் மேட்ரு. எது நைட்டும் கடைக்கு வந்துருச்சுடா. டென்ஷன் ஆகாதீங்க. ட்ரை பண்ணுங்க. ஹலோ அம்மா, ஹலோ, ఇంకో కాయిన్ ఉందా? హలో హలో, ఫోన్ పనిచేయట్లేదు. சரி, பார்க்கறது ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன் தொட்ட ஆறுதலாக இருக்குன்னு லைட்டாக தொட்டேன். அதுக்கு கோச்சிங் போடுற மாதிரி போயிடுச்சு. ஊர் விட்டு ஓட்டு அந்த வெளியூர் வேலை செஞ்சா அடக்கொடுக்கமா இருக்குண்டா. தூக்கி பொண்ணு சொன்னா இதான் நடக்கும். உனக்கு புரியலடா. கடை அடிச்சுட்டா தேட்டு நான் போனேன். నేను ఇక్కడ ఉన్నాను. அது எனக்கு அங்கே காதலிச்சு தெரியுமா?
மனுஷங்க ஒரு ஆறுதலாக இருக்கும் நாங்கள் கையை பிடிச்சோம். எதுவும் தப்பாக எடுத்துக்காங்க. இங்கே பாருங்க, அழாதீங்க. பேர் என்ன? இல்லை, என் பேர் పాండి. శాంతి. మీకు తెలిసిన చోట ఎక్కడైనా పని ఉంటే ఇప్పిస్తారా? పని వేళ ఎక్కడైనా ఉంటే చెప్తారా? யாருக்கு? నాకు. சரியா డబ్బు తరలేదా? అదంతా ఇస్తున్నారు, కానీ మా అమ్మ అందరూ ఊళ్ళో ఉంటున్నారు. ఎప్పుడైనా వెళ్ళి చూద్దామంటే కుదరట్లేదు. అందుకే சாந்தி அழாத, சொல்லதுக்கு எதுவும் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். మేడం అస్తమానం వేరే ఊరు వెళ్తుంటారు. రాత్రులు సార్ మాత్రమే ఉంటారు. కష్టంగా ఉంది. எதுவும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை நான் வாங்கி தரேன். அதுக்குள்ளே எதனா பிரச்சனை வச்சுக்கேன், நம்ம ப்ரொஃபஷன் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வந்துடு. வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷன். நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். నేను పిల్లలకు అన్నం తినిపించాలి, వెళ్తున్నాను. తినండి మీరు కూడా. వెళ్తున్నా. என் ஃபோன் நம்பர் தரேன், எதனா இருந்தா. ఇప్పుడు ఫోన్ లేదు, రేపొద్దున కొట్టుకొచ్చి తీసుకుంటా. షాప్కి వస్తా. அதுக்குள்ளே எதனா பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட காந்தி பார்க்கில் தான் இருப்போம். வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். எப்படிண்ணா பாஷை தெரியாம எல்லாம் புரிஞ்ச மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க? நைட்டில் சார் மட்டும் இருப்பாருன்னு சொல்லுது. கையில் வர நகம்பட்ட காயமாக இருக்கு. அதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் போலீஸ்காரன் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அதுக்கு உதவி செய்ய போய் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருப்பதுண்ணா. என்ன பிரச்சனை ஆகும்? சாந்தி, நீ தைரியமா போ. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கத்தாதுண்ணா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும். நைட் தெருவில் நின்று அப்படி கத்தும் போது நினைச்சேன் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். நல்ல வேலை அப்சல் நம்ம விட மாட்டோம். இந்த அடிலாம் அவன் தாங்கிருக்கவே மாட்டோம். டேய், உன்னையோட அப்படி கதை சொல்லுது. நீ சைடு எடுத்து நாங்கள் சேர்த்து அடி வாங்க வேண்டியதாக இருக்கு. సార్ తలుపు తీయండి సార్, కడుపు పోతుంది. ఆలస్యం అయితే ఇక్కడే వచ్చేసేటట్టుంది. నాకేమి ఇబ్బంది లేదు. మీరే బదులు చెప్పుకోవాలి. కొత్తగా వచ్చిన మ్యాచ్ వచ్చి తల మొక్క తీసుకోండి. சீக்கிரம் வச்சிருக்கு. இல்லைடா, நேச வீக்கமாக தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தண்ணி பழம் பார்த்து அச்சா. அப்சலு, அப்சலு, ஒன்று எப்படா பிடிச்சாங்க? நேற்று நைட்டுண்ணா. என்னடா பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலண்ணா. ஒன்றும் பண்ணாமல் போலீஸ் பிடிச்சாங்க. நேற்று நைட்டு படம்பு போயிட்டு போயிட்டு வர வழியில். సార్ ఎక్కడి నుంచి వస్తున్నావు? పడం పత్రారు సార్. ఏం పేరు? அப்சல் சார். అల్కైదానా? ఎస్ సార్. சார் இல்லை சார், நான் தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் சார். అయితే ఎల్టీటీయా? சார் இல்லை சார், தமிழ் சார். తమిళ అంటేనే కదరా. బృందావన్ కాలనీ తప్పు కేసులో తమిళ కూరాలను ఎదుగుతున్నాగా, ఇదంతా మిగతా వాళ్ళందరూ బయటకు వస్తారు. சார் நான் வந்து 3 வாரம் சார் ஆகுது. తెలుసులే. கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு அடிச்சு கேட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காந்தி பார்க்கில் ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னு சொன்னேன். காலையில் ஆனால் போட்டு திரும்ப இல்லைண்ணா. அச்சா, அப்போ நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு லவ் மேட்ருக்குள்ள போனடா. வரது ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோண்டா. என்னன்னு தான் தெரியல. ஏரா ஒப்புண்டாரா? ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்களா? సార్ సార్ ఏమీ ఒప్పుకోవాలి సార్. సార్ ఏం ఒప్పుకోవాలని అడుగుతున్నాడు సార్? కేసు పూర్తి చేయడానికి ఏమైనా చేయొచ్చని కొద్ది రోజులు నువ్వు బ్లడ్ క్లాటింగ్
ఓడి తీసి నా కొడుకులు పరిగెత్తించండి. రెడీ అయిపోయి என்ன சொன்னா எனக்கு தெரியும். சும்மா ஒத்துக்கணும். ప్రసాద్ కాంపౌండర్ వచ్చారు. అందరినీ త్వరగా తీసుకెళ్ళండి. వెళ్తున్నా మేడం. ఇన్స్పెక్టర్ తీసుకొస్తాను. மச்சான் இங்க பார்த்தாலும் உள்ள நினைண்டா. ரொம்ப பிளீஸ். எங்க அம்மா சொல்லுவாங்கடா, உனக்கு பல்லுதான் ரொம்ப அழகா இருக்கும். பார்க்க ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. மேடம் உன்னை மறந்து வச்சிட்டீங்க. ఇలాంటి సిచ్యువేషన్ నాకు ఒక ఫోన్ దొరికితే నాకు తెలిసిన వాళ్ళకి ఎవరికైనా ఫోన్ చేసి నేను ఎక్కడున్నానో చెప్తాను. 2 నిమిషాలు వస్తాను. எங்க போலீஸ்ல பிடிச்சாங்க. ஆகிபுரம் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல முருகன் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. சீக்கிரம் வந்து கூட்டு போயிட்டேன். என்னடா ஆச்சு? எதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க தெரியல. பாண்டி அழுவாதரா. அண்ணா எப்படியாவது வெளியே கூட்டு போயிருங்க. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க என்னமோ சொல்றாங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கலாம்ல. 1 கோடி ரூபாய்க்கு மேல கொள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்றாங்கடா. இல்ல காலைல 5 மணிக்கு வந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் காலைல தானே இருக்கேன். எதுவும் பண்ணல. நீ சொல்லுடா. கூட்டு போட தப்பு பண்ணியிருந்தா ஒத்துக்கங்கடா. எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும்டா. போலீஸ் ஒத்துக்கணும்ல. అక్కడి నుంచి నేను మాట్లాడుతున్నావు. இருங்கடா வந்துடுறேன். ఎవరు నువ్వు? నా పేరు సుబ్రాయ్. బృందావన్ కాలనీలో దొంగతనం చేశారని పట్టుకొచ్చారు సార్. వాళ్ళలో ఒకటి దొంగతనం చేశాను ఒప్పుకున్నాడే. వాడే చేసి ఉంటారు. 1 ఏడాదిగా నా దగ్గరే పనిచేస్తున్నారు సార్. మంచి. అవునా? సార్తో నేను చెప్తాను. 2 బండిల పేపర్ స్టేషన్లో ఉన్న అందరికి బిర్యానీ ఇప్పించండు. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. நிறைய அடிச்சிட்டாங்க. தப்பு ஒத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். நான் ஒன்றுமே பண்ணல சார். இங்கே கால் பல்லாடி விட்டுருங்க சார். ஊர் விட்டு ஊர் வேலைக்கு வந்து இதெல்லாம் தேவையாட உங்களுக்கு? நீங்கள் தான் திருநீங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்டா. சார் திருநன்னு ஒத்துக்க சொல்லி அடித்தாங்க சார். ரொம்ப வலி தாங்க முடியல சார். அதனால தான் சார் திருநன்னு சார். ஆனால் நிஜமான ஒன்றும் பண்ணல சார். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. வேணா ஒன்று பண்ணலாம். நம்ம நேராக ஐயா கிட்ட போவோம். ஐயா நாங்கள் செய்யாத தப்புக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன கேஸை போட்டு எங்களை விட்டுணுங்கன்னு சொன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாரு. என்னடா ஐயா கிட்ட பேசிடலாமா? சார் ஒத்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்களா சார்? ஹேய், உங்களை கோர்ட்டு கூட்டு போகிறதுக்கு அடிக்க மாட்டாங்கடா. உங்களுக்கு பிரியாணி, பீடி, சிகரெட்டு, சரக்கு எல்லாம் கொடுப்போம்டா. இல்லை சார், அங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் சார். எப்பயாவது பெரிய ஆள் ஆகிட்டு தான் ஊருக்கு போகணுன்னு ஒரு இதோட இருக்கோம் சார். வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்போ ஒத்துக்கிட்டா தப்பா இருக்கு. ஆந்திராவில் நடக்கிறது எப்படிடா தமிழ்நாட்டில் தெரியும்? ஹெட்லைன்ஸில் வர கேஸ் இல்லடாது, திருட்டு பிட் நியூஸ் தான் சார். வேற எப்படி ஒன்று பண்ணலாமா சார்? நான் தமிழ் பேசுறது நீங்கள் அவர்கிட்ட தெலுங்கு சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ தமிழ் பசங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யலாம்னு பார்த்தா என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு அடிவாங்க சத்தாதான். అవన్నీ తీసి శుభ్రం చేయండి, మెత్తగా కనబడకూడదు. తేండి తేండి. ரமேஷ் ரெடியாரு? சரி. வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சியா? வந்துட்டு ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ఎక్కడి నుంచి వస్తున్నారు? చెన్నై. ఎక్కడికి వెళ్తున్నారు? బృందావన్ కాలనీ. ఫోటో ఐడి ఉందా? திருப்பி இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணுறது ரிஸ்க் தான். நான் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். பிடிச்சிட்டு வந்தாங்க, எதுவுமே சொல்லாமல் வச்சாங்க.
சின்ன திருட்டு கேஸ் தான், ஒத்துக்கிட்டா தப்பு இல்லைன்னாங்க. ஓனரை விட்டு பேசினாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் டைம் கரெக்டாக ஒரு வேலை சோறு வச்சிடறாங்கடா. அப்போ நம்ம சாப்பிட்றது அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம பிரச்சனை அவங்களுக்கு புரிய போனால் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை சாப்பிட வாங்கி கொடுக்காம சாப்பிட்டு விட்டாங்க. இவங்க கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றதுக்கு அதை எதிர்த்து சாப்பிடாம எடுத்து சாப்பிட்றதே மேல்றா. ఇంకా తినకుండా ఉన్నారేంట్రా? ఈ తమిళలో తినట్లేదు సార్. అరవడా ఎందుకు వద్దా అన్నవరా? ఎల్లను ప్రజలు సాడు మాట తినకుండా బయటకు ఎలా వెళ్తారు నేను చూస్తా. రేపు కోర్టులో ఎన్ని బైకులు కొట్టేశారంటే 52 అని చెప్పాలా? సార్ 2 బైకులు సార్ కొట్టేశాం. మీరు 52 కొట్టేసాం చెప్పమంటే ఎలా సార్? అరే ఒప్పుకుంటే కొట్టరు, లేదంటే ఒప్పుకునేదా కొడతానే ఉంటారు. எதிர்க்கு ஹோட்டல்ல கொத்து பரோட்டா போடுறாங்கடா. ஆமாண்ணா கேட்குதுண்ணா. எனக்கு காதில் இருந்து வயிறு வரைக்கும் கேட்குதுடா. அப்போ சாப்பிட்டுலாமாண்ணா? சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போலடா. విశ్వేశ్వరరావు సార్, ఈ కేసు పూర్తవడానికి ఎన్ని రోజులు పడుతుంది? 2 రోజులు అయిపోతుంది సార్. నీ అబ్బా పని తెలుసా తెలీదా నీకు? ఇంకా 2 రోజులు పడుతుందంటే ఏం పీగడానికి ముందే అవుతుందని చెప్పావు. అయిపోతుంది సార్, జస్ట్ 2 డేస్. మైక్ 52 మైక్ 10 సార్. ఎస్ సార్. ఓకే సార్. ఏమయ్యా నేను అకిష్ణ పడుకోమన్నానా? కేసునిగా క్లోజ్ చేయమన్నాను. చీఫ్ సెక్రటరీ ఎస్పీకి ఫోన్ చేసి ప్రెషర్ చేస్తున్నారు. రేపు ఎఫ్ఐఆర్ ఫైల్ చేసి రిమాండ్కి పంపుతామని చెప్పబోతున్నాను. నీ వల్ల కాకపోతే సెలవు పెట్టేళ్ళు, నేను వేరే ఎవరితోనైనా చేయించుకుంటాను. டேய் பாண்டி, நீங்கள் இங்கிருந்து வெளியே போனல, அப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். திருடன் சாப்பிடாம இருந்தா வெளியே விட்டுருவோம்னு நினச்சியா? திருடன் ஒத்துக்கலன்னா நீங்கள் இங்கிருந்து போன தான் வெளியே போக முடியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பண்ணல சார். ఆ బృందావనకాలం తిప్పటి కేసు చాలా ప్రాబ్లం అవుతుందయ్యా. వాళ్ళు తొందరగా ఒప్పుకునేట్టు చూడండి. లేదు సార్, ఇంకా ఒక మొదలు కూడా తినలేదు. వాళ్ళని వదిలేసి ఇంకొకరిని ఫ్రేమ్ చేయడమే ఈజీ అనుకుంటాను. అంతలా కొట్టాం మరి. వాళ్ళు ఇప్పుడు ఒకటి సీరియస్గా ఉంది. వదిలేస్తే బయటకు పోయి ఎవడతానని చెప్తే భోజనం చేయకుండా ఉన్నారు, కొట్టాక చచ్చిపోతే அங்கே போய் நில்லுங்க. 3 రోజుల నుంచి తినట్లేదా? ఈ ఐడియా ఇచ్చింది ఎవడు మీకు? ఇంత పట్టుదలగా ఉన్నారంటే ఒప్పించడం కష్టమేనాయా? పంపించి వెళ్ళండి. சொல்றாரா? హోటల్లో డబ్బులు ఇప్పించి కొట్లేదని సంతకాలు తీసుకుని పంపించండి. వెళ్ళండి.
ఇదిగో ప్రసాద్ సార్ పేరు చెప్పి వీళ్ళకి హోటల్ 2000 ఇప్పించు. అలాగే సార్. తినేసి వచ్చి సంతకం పెట్టాలి మనం. ఎరా తినకుండా ఉండి ఎస్కేప్ అయిపోయారా? వెళ్ళండి వెళ్ళండి వస్తున్నా. இவர் கொஞ்சம் நல்லவர் தான் போட்டிருக்கீங்க. వెళ్ళి తీసుకోండి. ఇక్బాల్ బాయ్, ఇన్స్పెక్టర్ గారు ఆ కుర్రాలకు 2000 రూపాయలు ఇవ్వమని చెప్పారు. தேங்க்ஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டு நேரம் ஊருக்கு கிளம்பிடலாம்டா. இப்போ நீங்க கூட்டு போயிடலான்னு இருக்கேன். மச்சான் ரொம்ப பசிக்குது, இங்கே சாப்பிட்டு போயிடலாமா? ரெண்டாம் டீ. ராபாயில் எனக்கு சிக்கன் லெக் பீஸ். మొదటి రోజు నేను చెప్పినట్టు చేస్తుంటే ఏ సమస్య లేకుండా పని జరుగుతుండేది. சார் வாங்கப்பா வந்து கையெழுத்து போட்டு போங்க. சரி சார். காசு கொடுக்க சொன்னேன், கொடுத்தாங்க. வாங்கிட்டு சார். சார் அங்கே சாப்பிட்டேன் சார். அலுவலகத்தினால அந்த கறி மட்டும் கிடைக்கும் சார். மற்றபடி நல்லா சாப்பிட்டேன் சார். சார் சில வாழைப்பழம் கொடுத்தாங்க, வேணும் வேணாப்பா, நீங்க சாப்பிடுங்க. சார் கையெழுத்து போட்டு கையில் சார் கடல சார். போ உள்ள போ. தேங்க்யூ சார். சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டோம் மேடம். కలరా పండ్రింగ రసకైతే 3 రోజులుగా తినని కూరలను కొట్టడానికి మనసు ఒప్పలేదురా. అందుకే తినేటట్టు చేశాను. నాకు వేరే దారి లేదురా. మిమ్మల్ని ఒప్పించి తీరాలి. నన్ను మాత్రం చేయనుకారా. పైనుంచి ప్రజలు వచ్చేది. మీకు నిమిషం టైం ఇస్తున్నాను రా. ఈ లోపల మీరే ఒప్పుకోవాలి. లేదంటారా చిన్న కుర్రోళ్ళు తినకుండా ఉండరు. ఇవేమి చూడను. తిరగలేదు సార్. రైట్ రా. బాగా నొప్పిగా ఉందేంటి? పెయిన్ ఉంది సార్, టాబ్లెట్ కొడతాను సార్. సరే చదువుకో. రే, చుట్టుపక్కల స్కూళ్ళు ఇల్లు ఉన్నాయి. కొట్టినప్పుడు సౌండ్ రాకూడదు. సౌండ్ వచ్చిందంటే ఆ బాబు చూసావుగా, నువ్వు సౌండ్ చేసినా నువ్వు కింద పడ్డా వాళ్ళ కోటింగ్ ఉంటుంది. ఈ చేయలేదు నీ కోటింగ్ ఉంటుంది. సరేనా? తిరుగు. ఆ బాబు
கேஸ் பண்ண அவங்க திருடல சார். நீங்க அவ்வளோ அடிச்சாலும் அதானே சார் உண்மை. எல்லாம் தங்கண்ண நைட் கேப் சாப்பாடு கிடைச்சுக்கிறேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அப்படி அடி வாங்கி கஷ்டப்பட்டு இருக்க போற? அது நிஜமான திருடங்களை பிடிக்கிற வரைக்கும் தானே. நீங்க தான் உண்மையான திருடனுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், இதை ஒத்துக்கிட்டு அந்த ஒரு கேஸோட விட்டுருவாங்களாண்டா? அங்கதான் திருடவே இல்லையானே. அங்கே என்ன ஒத்துக்கணும்? அவங்க முடிவு பண்ணிட்டா விட மாட்டாங்கடா. மற்ற பசங்கள்லாம் திருடணும்னு ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஒத்துக்கிட்டாக்க பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும்னு சொல்றாங்கப்பா. திருடு போனது யாரோ பெரிய அதிகாரியோடைய சொந்தக்காரங்க வீட்லையும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே திருடு போயிருக்கான். இந்த கேஸை முடிக்கலாம் இன்ஸ்பெக்டர் வேலையே போயிருன்னு சொல்றாங்கப்பா. அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? இந்த பாருப்பா, திருடு போன வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை கட்டு போட்டு தான் கொலை நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் தமிழில் பேசியிருக்கான். அவங்கள தேடிட்டு இருந்த ஏரியால தான் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவங்க கிட்ட மாட்டிருக்கான். அவங்க கேஸ் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணப்போ இங்கே அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற நீங்கள் மாட்டீங்க. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்களை ஒத்துக்க வச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு பிரஸுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒத்துக்கல, அதனால இன்னும் எஃப்ஐஆர் கூட போட முடியல. உங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, அதனால ஒத்துக்கோங்க. அங்கே தான் திருடவே இல்லையா சார்? அரே ஏன்டா ஏனுவோ, அதாவது திருட்டு போன பொருட்கள்லாம் பணத்தை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் திருட்டு ஒத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். காலையில் கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. ஜட்ஜு கேட்பாரு திருடுங்களான்னு. ஆமான்னு ஒத்துக்கோங்க. 3 மாசத்துல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்க திருடவே இல்லைன்ற எங்களை போய் ஒத்துக்க சொல்றீங்க? ఎంత మంది చెప్తున్నా మళ్ళీ మళ్ళీ అదే సార్ నేను మాట్లాడతాను సార్. చూడండి మంది చెప్తున్నా మర్యాదలు కూడా చెప్తాను సార్. பாண்டி, 30 வருஷம் நான் தெலுங்கான்னு போய் சொல்லி இந்த ஊரில் கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. என் குடும்பத்துக்காக சேர்த்த சொத்தையெல்லாம் இங்கே தானே முதலீடு பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒத்துக்கலன்னா என் மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளி மிரட்டுறாங்கடா. ஒத்துக்கலாம். டேய் பாண்டி, உன் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னால கஷ்டம், உனக்கு வேலை கொடுத்தவருக்கும் உன்னால கஷ்டம். இவங்க எல்லாரும் நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு ஐயா வந்து திரும்பி யாரு கேட்பாரு, ஆமான்னு சொல்லு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நிம்மதியா ஜெயிலுக்கு போயிடலாம். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு வேலை தரேன். ஏய் பாண்டி, என்னை பிரச்சனைகள் மாட்டி விட்டுறாதடா. கரெக்டா சன்ஷைட்ல குட் மார்னிங் சார். வாப்பா. என்னடா இந்த பக்கம் தானே இருந்தீங்க? வாங்கடா, இந்த பக்கம் வந்து சன்ஷைட்ல இருந்தீங்களா? அப்படிதானே ஏறணும்னு சொன்னீங்க? ஆமா சார். சரிங்க. ఏమయ్యా పోయిన వస్తువులన్నీ రికవర్ చేశారా? బంగారం అమ్మేశారు సార్. ఆ డబ్బును మనం రికవర్ చేశాం. ఏంట్రా వేడి చూస్తున్నావు? తలుపు తెచ్చావు కదా. రేయ్, ఆ రోజు నువ్వే కదా చేపెట్టి తీసావు. ఇప్పుడు తీసి చూపించు. సరే, రూమ్ లోకి వచ్చిన తర్వాత ఏం చేశారా సార్? మీరు రూమ్ లోకి వచ్చినప్పుడు పడుకుని ఉన్నారు కదా. వీళ్ళు పడుకున్న వాళ్ళు ఏం చేశారు சார்? இங்க படுத்திருந்தாங்க. நான் வந்து இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்து அவங்க மேல போட்டு அமைக்க குடிச்சுக்கிட்டேன். ఓహో, రా ఏ వెపన్ సార్? ఏరా ఈ వెపనేనా సార్? ఈ వర్ణ కత్తేనా? సార్. ఎవరు తీశారు? మురుగనా సార్? కమాన్ కమాండ్ అలిగిరా. ఆ వెపన్ తీసుకున్నావా? తీసి ఏం చేసావు? అదే తీసి ఏం చేసావు? అదే నోరు ముట్టు గుంటూరు కట్టు అదే ఎలా చేసావు చూపించు. இங்க படுத்திருந்தாங்க சார். இப்படி பிடிச்சிக்கிட்டு తర్వాత తాళాలు ఎవరు తీశారు? బీరువా తాళాలు సార్. అది నువ్వే లీడర్. దాదా దళపతిదా. రే తాళాలు ఇవ్వండి. ఇక్కడ ఎట్లా చేశారో అట్లానే కోర్టులో అంతా చెప్పాలి. అర్థమైందా? சார் இப்படி பேசுங்க.
எஸ் சொல்லுங்க முத்துவேல். ஐயா கேகே கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டார். இது சொல்றதுக்கு தான் ஒரு வாரம் அங்கே போய் உட்காந்துருக்கீங்களா? இல்லைங்கய்யா, இப்போ கூட நீங்க நினைச்சா தூக்கிலாங்க ஐயா. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி உங்களுடைய பேட்ச்மெண்ட் தானுங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க. சரி, அவர்கிட்ட பேசிட்டு லைன்ல வரேன். ராமகிருஷ்ணபுரம் போலீஸ் ஸ்டேஷன் ரிமாண்ட் அக்யூஸ். రండి. எழுதுங்க. ஐயா ரொம்ப நல்லவர். ஐயாக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தாங்க. இப்போ நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயா ஒரு கூடவே உங்களை வச்சு பாருங்க. దొంగతనం చేస్తామని ఒప్పుకుంటారా? 15 days రిమాండ్. ஐயா எதுவுமே பண்ணல. அடிச்சு ஒத்துக்க சொல்றேன். நான் எதுவுமே பண்ணல. இங்க பேச போறேன். எங்கடா பேசுறது? நான் சொல்றேன் உண்மை. நான் வலிகள் ஆன சரி, கோழிகள் ஆன சரி, மெயினா வர பாரு. ஊர்ல இருந்து இங்க சம்பாதிக்க தயா வந்து எதுவுமே தெரியாது. அடிச்சு ஒத்துக்க சொல்றாங்க. సార్ మేమేం కొట్టలేదు. పిలిపించి అడిగా మేము కొట్టలేదు. ఈజ్ మెంటలీ తెలుగుదా? ఎవరికైనా తమిళ తెలుసా? నాకు తెలుసు సార్ తమిళ. నీ ట్రాన్స్లేషన్ నేను నమ్మాలా? సార్, తమిళనాడు పోలీస్ డిపార్ట్మెంట్ నుండి వచ్చిన కొందరు పోలీస్ ఆఫీసర్స్ ఒక అక్యూజ్ ని కస్టడీలోకి తీసుకోవడానికి వచ్చారు. Your Honor, he is an absconding accused. There is NBW against him. We have come on duty as a special team to arrest him, Your Honor. Your Honor, కోర్టులో సరెండర్ అవ్వడానికి వచ్చిన నా క్లయింట్ని కోర్టు లోపలే ఇలా కిడ్నాప్ చేయడానికి ప్రయత్నించారు. No, Your Honor. We tried to arrest him outside the court premise only. మేడం, ఫస్ట్ కోర్ట్ మేజిస్ట్రేట్ గారు తమిళనాడు పోలీసులు రమ్మంటున్నారంట. 1వ నెంబర్ కోర్టులో జడ్జి గారు మిమ్మల్ని పిలుస్తున్నారు. మీరు అక్కడికి వెళ్ళండి. No, madam, this is a government interest case. If you can prioritize this. మీరు చూస్తే నా లైఫ్కి చాలా డేంజర్ మేడం. Madam, please. అలా కుదరదు. మేము రిమాండ్ పంపిస్తాం. మీరు అక్కడికి వెళ్ళి కస్టడీలోకి తీసుకోండి. 3 సంవత్సరాల ముందు పట్టాభిరామ్ పోలీస్ స్టేషన్లో పుట్టప్ కేసులో సస్పెండ్ అయ్యావా? కానీ అది వేరు, ఈ కేసు వేరు సార్. పుట్టప్ కేసులో తీసుకున్నావా లేదా? கை கேஸில் கொண்டு உட்காந்து வேஸ்ட் ஆகி போச்சு நினைக்கிறேன். ஹலோ, கோர்ட் பில்டிங்க்கு வெளியே கூட்டு வர வரைக்கும் தான் அவங்க பொறுப்பு. அதுக்கு மேல எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். I just want to know what these boys are saying. Can you translate it to Telugu? Your Honor, I can translate to English. Yes, go ahead. என்ன பிரச்சனை? ஐயா நான் வலிகள் வேலை பார்க்குறேன். நீ கூட காலை சீக்கிரம் வந்து நான் கூட தப்பா வச்சிருக்கேன். அடிச்சு அடிக்கிறாங்க. நான் தமிழ் பேசுறதுனால ஒத்துக்க சொல்றேன். சரி, பதட்டப்படாதீங்க. பயப்படாதீங்க. இருங்க, நான் பேசுறேன். Your Honor, they were not given a chance to tell what they wanted to, Your Honor. They were forced not to tell anything in front of you, but accept the crime. This is what all accused say. No, Your Honor. Personally, I know one of these boys. I've seen him working in a provisional store. I can vouch for him. You can go. దీనికి ఏమంటావా? సార్, వీళ్ళు తమిళు, ఆయన తమిళు. అయితే తమిళ సంగతి మీకు తెలియదేమో సార్. వీళ్ళని సేవ్ చేయడానికి ఆయన అబద్ధం ఆడుతున్నారు సార్. కొంచెం ఆలోచిస్తే మీకే అర్థం. నన్ను ఆలోచిస్తామంటావా? నిలబడు సార్. రాటు రావ్యా. అడుగు తిరుగు. ఈ రోజు కోర్టు అయ్యే వరకు ఇక్కడే నిలబడు. బాబో, మిమ్మల్ని ఎవరిని రిమాండ్ చేయట్లేదు. ఇంటికి వెళ్ళండి. పోలీసులు ఎవరైనా వాళ్ళకి చెప్పండి. తర్వాత కేసు రమ్మను. సుమంత్ అడుగు తిరుగు. கோர்ட்ல ரிமாண்ட் చెప్పారు కదా, ఇక్కడ ఏంటి పని? వెళ్ళరండి. ஏ பாண்டி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பேசாமல் ஊருக்கு கிளம்புங்க. இனிமேல் நீங்கள் இங்கே இருந்தால் பிரச்சனை தான். இந்த அப்படி ஆனால் அவரோட வக்கீலுங்க எங்களை சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அவன் அப்படியே விட்டு முடியுமா? உங்களால் முடியலன்னா வேற யாராவது வச்சுட்டு சரிங்க. அப்புறம் அந்த போலீஸ்கார வீட்டில் வேலை பார்க்குறதுல அந்த பொண்ணு வந்து உன்னை கேட்டு போச்சுப்பா. என்ன சார்? அது ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போகான். அதை நேரில் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு இருந்துச்சு. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பா. சார் வேலை கொடுங்க. சொல்லு. 98 சரிண்ணா. ஏய் தம்பி, வா.
எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை திருடு ஆயிட்டு இருப்பாங்க ஐயா. நீங்க சொன்னா இன்னும் ஒன்றும் செய்வோம் ஐயா. మీరు ఇక్కడ రిమాండ్ ఉన్నారా? ఎస్. సరే నాతో రండి. సార్ మీరు సార్తో వెళ్ళండి. వాళ్ళు సాయంత్రం తీసుకెళ్తారు. లేదు సార్, వాళ్ళు ఇప్పుడే తీసుకురమ్మన్నారు. ఆయన కోటాడ్లీ పోలీసే, వెళ్ళండి. ఇదేంటిది? మీ సేఫ్టీకి సార్, లోపలికి వచ్చాను. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இவங்க வந்தால வந்தாங்கய்யா. டேய் இறங்குடா. கேக்கே வாங்க. நம்ம ஃபோன் ஆஃப்ல தான் இருக்குது. முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் தமிழ்ல வருதுடா. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஊர்ல தானே இங்க இருக்குது. அந்த சைடு சைல்ட் லாக் போடு. மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சு விட. முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். இல்லை இங்கே சாப்பிட்டு வரலாமா? எனக்கு வேணாம்டா, நான் போகிற வழி எங்கள் ஊரில் இறங்கிக்கோங்க. ஐ ஃபீல் இட்ஸ் மிஸ்டேக் சார். கோர்ட்டில் சரண்டர் ஆன கேட்கவே நம்ம ஆளை வச்சு கிட்னாப் பண்ணியிருக்கோம். யார் பண்ணது? ஹோம் மினிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம தான் செஞ்சோன்ட்டு எனிபடி கேன் கேஸ் சார். மீடியா இது இஷ்யூ ஆகணும், கவர்மெண்ட் ஒதுக்கணும். நம்மள ஸ்டேட் போர்ட்ஸ் ஆகிடுவாங்க சார். சார் எதிர்க்கட்சி தலைவர் கேகே எப்படி இருக்கான்னு கேட்டு ஃபோன் பண்ணார் சார். கேகே தான் அவரோட ஆடிட்டர். இவர் பவருக்கு வந்தால் நம்மளுக்கு என்ன வேணாலும் செய்வார் சார். எனக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். தண்ணி மாதிரியான பார்ட்டி சார். நீங்கள் அவருக்கு ஆளானவர் எனக்கு தெரியும் சார். டிரான்சாக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் சார். ஓகேனா நீங்கள் இன்வால்வ் ஆகாத மாதிரி நானே முடிச்சு கொடுத்துறேன் சார். ரத்னம், கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய தான் சம்பளம் வாங்குறேன். இனிமே கோலம் என்னங்க பேசுறீங்களா? புரிஞ்சுக்க மாட்டாரு. 6 மாசத்துல எலெக்ஷன் வருது. எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும். நம்மளே ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஐயா ஐயா முத்துவேலையா உள்ள ரூமை ரெடி பண்ண சொன்னாரு. கேட்கவோட ஒரு வரா. கோர்ட்டில் சம்பளம் நாள் எப்படியா தூக்குனாங்க? யாரும் நம்ம ஊர் பசங்க 4 பேர் வச்சு பண்ணியிருக்காங்க ஐயா. அண்ணா இந்த ஜங்ஷன் முன்னாடி கொஞ்சம் நிறுத்துக்குமா? அண்ணா போயிட்டு வாங்க சார். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணுறேன். டேய் மறக்காம போயிட்டு ஃபோன் பண்றேன். போயிட்டு நம்பர் எடுத்துட்டு பண்ணுறேன். என்னடா இன்னொருத்தனை காணும்? வழியில் அவங்க ஊரில் இறங்கிட்டாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த கேட்க விஷயத்தை பற்றி யாரையும் பேசக்கூடாது. புரியுதா? சரிங்க. நல்லா இருக்குமாயா? ஃப்ரெஷ்ஷாக வர ஏசி ஐயா உங்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணாரா? நீங்கள் எடுக்கல. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா. டியூட்டியை மட்டும் பார்த்துறாத. முதல்ல அந்த ஏசிக்கு சம்படிக்கிற நிறுத்து. அப்பதான் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஏடா கிளம்புங்கடா. இனிமேல் வெளியூருக்கு வேலைக்கு போனால் காசை மிச்சப்படுத்துறேன்னு பார்க்கு பஸ் ஸ்டாண்ட் தூங்காதீங்க. வெளியில் ரூம் எடுத்தாங்க. நிறைய கிரைம்ஸ் நடக்குது. பார்க்குறதுக்கு வேற திருட்டு போய் மாதிரியே இருக்கீங்க. முகத்தில் கோடோட பல்லு காணாம போய் எல்லா கேஸ்லையும் உங்களை தான் பிடிப்பாங்க. சரிங்க. சிரிச்ச பல்லு தெரியுது ஐயா. கூட தெரியும். ஏசி ஆயுத பூஜை கொண்டாட சொன்னாரு. க்ளீன் பண்ணுறது ஆளும் கிடைக்கல. இவங்களை வச்சு பண்ணிக்கலாங்களா? டேய் ஸ்டேஷனை சுத்தப்படுத்திட்டு போறீங்களாடா? உட்காருங்க சார். பேசலாமா? வீட்டில் பொண்டாடி பிள்ளைங்கலாம் ஃபெஸ்டிவல் டைமில் ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. அதுக்காக வேலையை பார்க்க இருக்க முடியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது தான் நான் கல்யாணமே பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தான் ஒரே நேரத்தில் 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா? 3 4 என்ன பண்ணுறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரியும், என் வேலையை பற்றி தெரியாது. என்ன மிஸ்டர் முத்துவேல்? நீங்கள் முத்துனே கூப்பிடலாம். என்னை விட எல்லா விதத்துலையும் நீங்கள் தான் பெரியவங்க. நீங்கள் தான் என்னை கஸ்டடியில் வச்சுருக்கீங்க.
நீங்கள் தான் பெரிய ஆள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சிஸ்டம் தான் பெருசு. நம்ம வெறும் பான்ஸ். இப்போ நம்மளை வச்சு ஒரு கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது யாருக்காக ஆரம்பிச்ச கேம்னு எனக்கு தெரியும். உங்களால் என்ன வச்சு அவரை பிடிக்க முடியாது. ட்ரை பண்ணுங்க சார். நேற்று நீங்கள் அவ்வளோ ஹார்ஷாக பேசினதுக்கப்புறம் இனிமேல் உங்ககிட்ட இந்த கேஸ் பற்றி பேச முடியாதுன்னு நினைச்சேன். இப்போ நீங்களே கால் பண்ணி அவங்கள பேச வர சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் இதெல்லாம் பேச முடியாது, அதனால தான் அவங்களை இங்கே வர வைக்க சொன்னேன். ஆல் செட் அண்ட் டன், தே பார்ட் ஆஃப் த சிஸ்டம். சார் ரோஹன், நீங்கள் கிளம்புங்க. நோ, லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ சார். அவங்களுக்கு என்ன தெரியும்ல? தெரியும் சார். நான் பேசிக்கிறேன். இனிமேல் இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஓகே சார். ஹாய் ரோஹன். ஹாய் சார், திஸ் இஸ் ஃப்ராங்க். ஹாய் ஃப்ராங்க். எல்லாம் பேசிட்டீங்களா? நான் எல்லாம் பேசிட்டேன். எதுக்கும் ஒர்க் பண்ணாதீங்க, போய் மீட் பண்ணியா? ஷோர். ஸோ பை ப்ரொஃபஷன் யுவர் அன் ஆடிட்டர் இல்லையா? இதில் கொஞ்சம் கொடுங்க, பேக் ஸ்டிஃபாக இருக்கு. தேங்க்யூ. பழக்கம் இல்லைல்ல, வேணா படுத்துக்கிறீங்களா? நீங்கள் தான் டயர்டாக இருக்கீங்க, படுத்துக்கோங்க. தேங்க்ஸ். சிட்டியில் இருக்க டாப் மோஸ்ட் பிக் ஷாட்ஸ் பல பேர் உங்களோட கிளைண்ட்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், பிசினஸ் மேன், சினி ஆக்டர்ஸ். am I right? Yes, you are. ஆக்டர் சுந்தரி கூட நீங்க தான் ஆடிட்டர்ல சார்? நானும் அவங்களோட ஃபேன் சார். சமீபத்தில் ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்களா? முன்னாடி கூட எடுப்பா இருக்குதா? இல்லைங்க, மூக்கு. டெல் மீ கேகே, உங்களை விட எஃபிஷியன்டான எஸ்டாப்ளிஷான ஆடிட்டர்ஸை விட உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. எப்படி? See, money is something that will not be there with everybody. நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனாலும் கையில் காசு இல்லையே. நம்ம ரைட்? எனக்கெல்லாம் எப்பயுமே அப்படிதான் சார் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும்போது என்னன்னு தெரியாத, வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு பயமும் கில்ட்டும் இருக்குல்ல? இருக்கு சார். உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ரிலிஜன்ஸ் எல்லாமே பணம் வச்சிருக்கிறது தப்புங்கிற மாதிரி தான் மைண்டுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுவும் நம்ம நாடு மாதிரி முக்கால்வாசி மக்கள் வறுமையில இருக்கிறப்போ பணம் வச்சிருக்கிறவன் ஒரு திருடன் மாதிரியோ ஒரு குற்றவாளி மாதிரியோ தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, அவனே தன்னை பத்தி அப்படிதான் ஃபீல் பண்ணிக்குவான். அந்த ஃபீலிங் வந்து அன்பேரபிள் ஆகும்போது he chooses to lose his money. அந்த கில்ட் இல்லாதவன், தன்னோட உழைப்பை மதிக்கிறவன், பணம் வச்சிருக்கிறது வெக்கப்படுற விஷயம் இல்ல, இட்ஸ் a token of appreciation ன்னு தெரிஞ்சவங்க கிட்ட தான் பணம் சேரும். அதை கில்ட்ல ஒளிச்சு வைக்க கூடாது, பணத்தை செலிப்ரேட் பண்ணணும். எப்படி? பார்ட்டின்ற பேர்ல நீங்க நடத்துறீங்களே அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ். பாத்ரூம் ரொம்ப கரையா இருக்குது, ஆசிட் இருந்தா. சோ நீங்க ஹெல்ப் பண்றீங்க? எஸ், ஐ டு ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறது, அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்குறது, அந்த கமிஷனை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கே இடம் வாங்கி கொடுக்குறது, சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி ஹெல்ப் இல்லையா? யூ காட் a few things wrong about me. சில விஷயம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பட் திஸ் இஸ் ராங். சரி, அது கரெக்ட். அது சொல்லுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ நீங்களே சொன்னீங்க, I'm an auditor. ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்கும். ஓகே மிஸ்டர் கேகே, நைட்லாம் டிராவல் பண்ணல, வேணா தூங்க. ரமேஷ் வா. மச்சான், ஸ்டேஷன்ல இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டேஷன்ல இருக்குண்டா. எல்லாரும் ரொம்ப அன்பா இருக்காங்கல்ல? பில்டிங், இங்க இருக்கிற போலீஸ் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல? இல்ல நீ என்ன சொல்ற அப்சல்? என்ன பிரதர், எதை கேட்டாலும் லென்த் லெக்சர் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க. தூக்கத்தில் எழுப்புனா இப்படி பதறீங்க. அவ்வளவு பயமா? நிறைய பணம் வச்சிருந்தா பயமா இருக்குமோ? போய் மூஞ்சி கழிட்டோங்க. நான் இப்ப பேசுற மூட்ல இருக்கேன். இருக்குடியா அம்மா காஷ்னா சாப்பிடியா? பிப்ரவரி 26 உங்க ரிசார்ட்ல உங்க சாருக்கும் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கும் ஒரு டீல் சைன் ஆச்சு. அந்த டிரான்சாக்சனுக்காக கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன். குடிச்சவங்க கூட பேசுறதுல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆல்கோஹால் உங்க சிஸ்டம்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் பேசலாம், சரியா? அதுக்குள்ள எனக்கு ஒரு சரி புது ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுங்க.
டிசிஐயா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த குடியே நிறைய, ஏசிஐயா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த வெளியே அனுப்ப பாக்குறாரு. புரியல ரமேஷ். வரப்போற எலெக்ஷன்ல எந்த கட்சி ஆட்சி பிடிக்க போகுதுங்கிறது இந்த கேகே பேசுறானா இல்லையாங்கிறத பொறுத்து தான்பா இருக்கு. போன பீரியட்ல எதிர்கட்சி தலைவர் சீமா இருந்தப்போ ஏதோ லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று ஆட்டை போட்டுருக்காரு. ஒரு 2000 கோடி கமிஷன் கொடுத்தாங்கன்னா ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கேகே தான் அவருக்காக அவ்வளவு காசையும் வாங்கி அங்கங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இவன் வாயை திறந்தான்னா அவரை பிடிச்சி லைஃப் லாங் உள்ள போட்டுருவாங்கப்பா. அதுக்கு தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. டிசிஐயாவை அவசரமா இங்க தூக்கி போட்டதே அதுக்கு தான். இவன் பேசாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எதிர்கட்சி பண்ணுது, ஏசியை வச்சு. என் அனுபவத்துல சொல்றேன், இந்த முத்துகளை கவனமா இருக்கு சொல்லு. இவனை தூக்கத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவனுக்கு காலி பண்றானுங்களா இல்லையான்னு பாருங்க. Duty parties, attention! Sir, 2 inspector, 4 SIs, 12 others on night duty, sir. Carry on. Thank you, sir. முத்துவேல், Duty parties, follow! ஏதாவது பேசினா இல்லைங்க ஒன்று செய்ய அவனை வெளியே தூட்டு. இவங்க ஆளுங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. கேகே நம்ம கிட்ட பேசினாலே அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கணும் அவங்க பயப்படுறாங்க. உங்ககிட்ட அவன் தலைவரை பற்றி சொல்லிட்டாங்க. 3 CR தரோம், இதோட இஷ்யூ விட்டுங்கன்றான். அடிச்சு பேச வை, தேவைப்படுறவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க கிட்ட ஒரு 5 CR வரைக்கும் தேத்தலாம். யாரும் நிக்க வேணாம்னு சொல்லு, எல்லாத்தையும் போக சொல்லு, போக சொல்லு. ஐயா போனதுக்கு அப்புறம் வரலாம். போ. இந்த பிரச்சனை வராது சார், பார்த்து முடிச்சு. ஐயா டிசிஐ இருக்காரு, அவர் போன போய் உள்ள போய் போங்க. அதான் ஒண்ணு உள்ள போய் விஷயம் கேட்க உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம். அதுக்குள்ள நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா பல அவமானங்களை அவாய்ட் பண்ணலாம். முத்து, அகிப்பியோ குட்டி, இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சு சார் நான் பார்த்துட்டு இருக்க யாரும் காசு கொடுக்குறேன் கொண்டு 10 நிமிஷத்துல பேசணும், என்ன வேணாலும் பண்ணு. கொண்டு குடிச்சிருந்தா பேச மாட்டான். தண்ணி எடுத்து போடா. ஏய் பேச போடா. சரி டேய் முடி போறதா போறேன். எந்திரிடா. அங்க போய் உட்கார் போ. லீடிங் சீன் போடியா. முருகா, நம்மளால தான் அவர் மாட்டிட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு உதவி பண்ணுடா. எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஸ்டேஷனை சுத்தமாக சொல்லியிருந்தாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போய்க்க. மச்சான் தப்பு கொண்டு வந்து தோணுதுடா. விட்றா மச்சான், அவனுக்காக இது வருத்தம் பண்ணோம். அவன் பெரிய ஃப்ராடாக இருப்பான்டா. நம்ம தூக்கலாம் வாங்கி விட்டு வந்துருப்பாங்களா, வேறு யாராவது வச்சு தூக்கியிருப்பாங்கடா. அதை செஞ்சு கொடுத்ததால இப்போ நம்மளும் கொஞ்சம் போலீஸ்காரங்களை தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை உதவி பண்ணுவாங்கல்ல. நம்ம பிடிச்சதால தானே அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்? என்னப்பா அது? பாத்ரூம் சுத்தம் பண்ண போகிறாங்க. சரி சீக்கிரம் பண்ணி கிளம்பு. பர்ஸ் எடுக்க சொல்லுங்க. ஏட்டையா என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். சார் நோ சார், ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் பர்ஸ். சார் சார் யார்கிட்ட பேசுவேன்னு தெரிஞ்சுக்க அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்க சொல்லுங்க. சார் ப்ளீஸ் சார். நான் பேச இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் சார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படிச்சது சார். சுரேஷ் என்னாச்சு? நம்ம சார்கிட்ட பேசிட்டேன். சார் அவர்கிட்ட பேச முடியல சார். ஆனால் அவர் பேர் ரோகன் பேசுங்க சார். டிசியோட கையில் பேசிட்டேன். சார் பேசிட்டு இருக்கோம் சார். அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதான் அவங்க செய்ய கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஹலோ ஹலோ சார் கேக்குதா? சார் ஓகே சார் இவங்க 3 CR வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்காங்க சார். ஆனால் நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க, அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, டிசி சொல்றாரு சார். இவனுக்கு ரேட் தான் அப்படி தான் பேசுவான். நம்மளை எல்லாம் பேச வைக்க முடியுமா? சரி, அதை விடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேசி டீல் முடிங்க. 5 CR வரைக்கும் நான் தரேன். பேசுறேன் சார்.
சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இப்போதைக்கு நீங்க உள்ளே இருக்கிறதா சார் சேஃப்டி. புரியல. இவ்வளோ காசு செலவானாலும் கொடுத்து உங்களை வெளியில கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை தற்கொலை பண்ணிக்க கட்டாயப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க சார். சார் ஹலோ ஹலோ. ஓகே. முத்துவேல் நம்பர் இருக்கு அவங்ககிட்ட. சார் இல்லை சார். சார் கீழே வாசல் போர்டில் எழுதி போட்டுருக்காங்க சார். நோட்டுமா சார்? வேண்டாம், நீயே ஃபோன் பண்ணு. அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்னு சொல்லு. அது இல்லைங்கய்யா, அவர் உயிருக்கு பாதுகாப்பு தந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னாங்கய்யா. இல்லைங்க, அவங்களை நேரில் பார்த்து பேசுகிறேன்னு சொன்னாங்கய்யா. சரிங்க. டிசி எப்போ வந்தாரு? அவர் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? யோ லீடிங் செயின் கட்டியா? It was really embarrassing. வீட்டில் சாமி பொருளா இருக்கவரை என்ன கேசியா? வேற எவனையும் காலைல பிடிச்சி போட்டியா? ஆளை கிடைக்க மாட்டேன். தப்பட்ட கேட்க நீ சொல்லிருக்க கூடாது. நான் என்ன சொல்லி? நான் ஒன்றும் சொல்லலையே. இந்த சிச்சுவேஷன்ல நீ அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆக மாட்டேன் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண விட்டாங்க. இவனை கட்டி தூக்கியா? கட்டி தூக்கி உனக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணு. உன் பேசின யாராவது உள்ள போவோம் தெரியும்ல? நம்ம ஸ்டேஷனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்தா நிறைய பண்ணியிருக்கான். என் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்ததே அவன் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு தான் அடிச்சேன். எங்கப்பா ஊருக்கு கிளம்பு. வேலையை முடிக்க அதுக்குள்ள ஊருக்கு உள்ள போய் உட்காருங்க. கிளம்புறேன் சார். மேலே டயத்தில் சுத்தம் பண்ணுறது வந்துட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கேன். முடிச்சுட்டு போகலாம். இருந்த அக்கேஷனே விரட்டி விட்டாச்சு. நீங்களும் போயிட்டா நானே கிளீன் பண்ண முடியும். ஐயோ ஏய் கேக்கே கேக்கே முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி விடுங்க. ரமேஷ் ஏய் ரமேஷ் யோ யார் அது பண்ணது? கீழே வர சொல்லு அவனை. ரமேஷ் ஏய் ரமேஷ் ஓ மேல வா மேல வா. கேக்கே கேக்கே ஐயோ என்னையா பண்ணி தொலைஞ்சிருக்கேன்? கீழே இருக்கியா? இறக்கியா? ஏய் யார் கேட்டா பண்ண? யார் கேட்டா பண்ண? நான் தான் சொல்லிட்டேன். யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏசி ஏதோ பண்ண சொல்லுவாங்க. என்ன வெளியே பார்த்துருக்க? வண்டி ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன் அக்யூஸ் ஐடி சொல்லுங்க. அவன் யாரியா? என்ன பண்ண எனக்கு தெரியும். எல்லாம் உனக்கு என்ன வேலை? வெளியே போ. ஒன்று வச்சு என்ன முடிச்சிட்டாங்க. இதான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் மூவ். நாளைக்கு இன்னொருத்தனை வச்சு ஒன்றையும் முடிப்பாங்க. That will be the last move of this game. ஒன்றும் ஆகுது. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏசியா லைனில் இருக்கு. உனக்கு இதே வேலையை பூச்சியா இருக்கான அந்த லைன்ல? ஆமாங்க ஐயா. அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறியா நீ? ஐயா ஆமாங்க எப்போ கூட்டு போகணும் எத்தனை நாள் சர்வீஸ்ல இருக்கா சொல்லுங்க. அவர் அண்ணன் கொண்டு கேஸ் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஏதாவது பிரச்சனை சார். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா சார்? அவர் லோ பிபி இருக்காங்கயா. சாவுட்டையா அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஐயா ஏ ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம ஏன் அக்யூஸ் நீங்க எப்படிங்க என்கொயரி பண்ணலாம்? நான் சொல்றது நீ செய். அவரை ஹாஸ்பிட்டல் ஐயா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கயா. ஐயா நான் கூட்டு போங்கயா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏன் சார் தானே போவோம். டிசி ஆயிட்ட நான் பேசிக்கிறேங்க. எந்த பிரச்சனை வர நான் பாத்துக்கிறேன். டிசி ஆயிட்ட நான் பேசிக்கிறேன். ஐயா என்னையா போயிருச்சிங்க. ஹலோ முத்துவேல். ஹலோ முத்துவேல். முத்துவேல் நேரா பேசிட்டு பதில் என்ன பண்ற? ஐயா ஏசி ஐயா நல்ல நேரத்தில் ஸ்டேஷன் ரிலேஷன்ஸ்க்கு டைம் இல்ல. இது வெளியே தெரிஞ்சது நம்ம எல்லாரும் லைஃப்மே காலி. முதல்ல அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுவோம். வாய்ட்டூர்ல சந்திரா இருக்கான்ல நல்ல வேலைக்காரன். அவங்ககிட்ட பேசிருக்கேன். ஒரு 2 hours வந்துருவான். அவன் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. நீங்க பாடி உங்க ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு போறோம். நாங்க வரோம்.
மூர்த்தி டிசி சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க ஐயா ஒரு பேச்சுலர் தானுங்க, அவர் வீட்டில் ஹேங் பண்ணிடலான்னு டிசி ஐயா சொன்னாருங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியாச்சா? ஏற்கனவே டிசி அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசியாரியா? ஐயா டிசி ஐயா சொன்னார்னா பாடி ஹேங் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகிறோம். இது ஹேங் பண்ணுறதுக்கான பாடியே இல்லைங்க ஐயா. வாய் முடிச்சு உடம்பு திரும்பல, மோஷன் யூரின் தான் ஐயா போயிருக்கோம். கரெக்டாக பிளான் பண்ணி தான் இதெல்லாம் ஈஸியாக சொல்லிக்கலாம் ஐயா. இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறதாயா? தப்பு நடக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல, அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரிங்க சொல்றது செய்யறதுன்னு நம்ம வேலை, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது என்ன கரெக்டு தான் ஐயா. சார் அந்த ஜாரத்துக்கு வா, வேடிக்கை பார்த்து நிற்கிறேன். எப்போதான் தொழில் கற்றுக்கிறே தெரியல. ரமேஷ் பாப்பா அந்த சேர் பட்டி ஏறி கட்டு. ஷூவை கட்டுக்கல. ஆமாம் எடுத்துக்கோ. சார் சார் ஒரு சேர் மட்டும் இங்கே இருக்கட்டும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்ட் பண்ணி போடும். அதெல்லாம் இப்போ உட்காந்து அழிச்சிட்டு இருக்க முடியாது. எஸ்ஓசி போடும்போது நம்ம தேவையான மாதிரி போடுங்க சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு அதே மாதிரி எழுதி வைக்கலாம். பேசுறேன்றா, பேர் சொல்றேன்றான்னு சொன்னேன். அப்பதானே அவங்க சைடுல ஒரு பயம் இருக்கும் சார். அந்த பயத்தை தான் பிரச்சனையே. கே அவங்கள பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னான்ட்டு அவனை அடிச்சு விசாரிக்க சொன்னாங்க. இந்த ஆளோட கேர்லெஸ்னஸால அவன் ஆளே போயிட்டான். கே அவங்களை காட்டி கொடுக்குறான்னு நீங்க சொன்ன போய் தான் இது சொன்ன போய் அதான் பிரச்சனை. இஷ்யூ மாத்தாதீங்க. என்ன எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சு. ஒன்றும் பிரச்சனை வராது இல்ல? அவன் ஒன்ன மாதிரி நினைச்சியா? இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்றான். நீட்டாக முடிச்சிருப்பான். என்ன உங்களுக்கு சிஆர் தரேன்னு சொன்னாங்க. வேஸ்டாக போச்சு. போச்சுன்னு சொல்லிட்டீங்களா? இல்ல சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லாங்க. அடிச்சு மாற்றத்துக்கு முன்னாடி கேட்காதீங்க. இப்போ கேட்டு ஒரு இருக்குங்கய்யா. அவர் சொல்லாமல் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம கஷ்டம் இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. காலையில் ஒரு 3 சேரை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் சொல்லிடுவோம். வீட்டுக்கு போனோம் தூக்கில் தூங்கினா நாம எப்படியா பொறுப்பாக முடியும்? இவனை வச்சு அப்போசிஷன் லீடர் அரெஸ்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட் பிளான் பண்ணிச்சு. அந்த கேகேயோட பாட்டை பற்றி 2 தடவை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. 2 issues started guys. அவன் பார்ட்னர் பிடிக்கிறதுக்கு முத்துவேல் டீம் அனுப்பிடுங்க. ஓகே சார். With that arrest we can cover up this death. ஐயா நம்ம ஸ்டேஷன்ல இருக்க ஐஎஸ் பையன் ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவனை ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். அவரும் நம்மளோட காஸ்ட் தான் சார். ஓகே, அவருக்கும் வேணா நம்ம ஏதாவது செஞ்சிடலாம். அப்புறம் பிஆர் கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் கவர் கொடுக்க சொல்லுங்க. கேகே பத்தி எவ்வளவு நெகட்டிவா எடுக்க முடியுமோ அவ்வளவு நெகட்டிவா. லேசன் சுத்தம் பண்ண சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இருக்கீங்க பார்த்து. நான் பேசுறது கேட்டீங்களா? இப்பதாங்க வந்தோம். அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க. முருகன் கீழே தானே இருக்கான். பாண்டி இங்கேடா பண்ற? ஏதாவது டிசி வந்துருக்காங்க. உடனே பாத்ரூம் உடனே சுத்தம் பண்ணாங்க. அந்த வந்து அதிகாரிங்க இருக்கும்போது கக்கூஸ் வேலைன்றவங்களாம் ஏட்டு. யோ ராமச்சந்திரா ஐயா கேனா எங்கே கூட்டு போற? பசங்களை இங்க உள்ள உட்கார பேசிட்டு இருக்கோம்ல, கீழே கூட்டு போ. சரிங்க, கத்த முடியாது. வாங்க வாங்க கீழே போகலாம். வாங்க போகலாம். வா, ஒன்றும் இல்லை, போ. பாண்டியா, அதிகாரிங்கெல்லாம் மேலே பேசிட்டு இருக்கும்போது வரலாமா? இது கூடமா தெரியாது? முன்னாடியே வந்தீங்களா? இப்போதான் கரெக்டாக மாற்றி மாற்றி சொல்றீங்களாப்பா. பயத்தில் தப்பா சொல்றாங்க. அப்படியா? அதான் கேட்கறீங்களா? அப்புறம் என்ன பயப்படுறீங்க? சரி, கீழே இருக்கிற பாத்ரூம் கிளீன் பண்ணுங்க, மேலே அப்புறம் பண்ணிக்கலாம். போங்க. டேய் இங்கே இங்கே உட்காருங்க. ஐயெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அவங்களுக்கு பிடிக்காது. உட்கார் முருகா. ஐயா பாப்பா. ஒன்றும் இல்லை உட்காருப்பா. முதல்ல இந்த கீழே இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணி வைங்க. என்னதான் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் திருடும் பய ஜாஸ்தியாக போச்சு, அதனால போட்ட வேண்டியிருக்கு. சீக்கிரமாக க்ளீன் பண்ணுங்க. கீழே உட்கார வச்சிருக்கீங்க. அண்ணே
எப்போ வந்தாங்களா? சரியா தெரியல ரமேஷ். ஒருத்தன் இப்போதான்றான், ஒருத்தன் 5 நிமிஷம் ஆச்சுன்றான். கேட்டுருக்காங்க கன்ஃபார்ம் தான் கேட்டுருக்காங்க. ஆமாம் சார், அதனால தான் அவங்க மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. தெரியல மச்சான், என்ன பண்ணும்? டக்குன்னு கதை தந்துட்டு வந்துட்டார். என்ன ஒட்டு கேட்குறீங்களான்னு கேட்டேன். இன்னும் புரியலடா. கேட்க சார் அவங்க இல்லடா. சின்ன எதுவும் பெரிய பிரச்சனை பண்ண இருக்குடா சார். அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. பசங்க நம்ம பேசுறது கேட்டாங்க, அவங்களை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றதா யோசிக்கணும். ஐயா பசங்க கேட்டதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க ஐயா. அப்படியே கேட்டிருந்தாலும் அவங்க ஆஃப் பண்றது மேட்டரா? உட்கார், எல்லாரும் உட்காரு. இதை பத்தி வெளியே பேசுனீங்கன்னா கொன்றுவோம்னு மிரட்டி அனுப்பணும்னா வாய் முடிட்டு ஊர் போய் சேர்ந்துருவாங்க ஐயா. முத்துவேல், டபுள் கிராஸ் பண்ண பார்க்குறியா நீ? புரியலைங்கய்யா. இவங்களை செட் பண்ணி என்னை பற்றி ஐஎஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கேர் பண்ணி கொடுத்து ட்ரை பண்ணுறியா? ஐயா இது நான் சாதாரண லாக்கப் எடுத்து தூக்கி போட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் டேரக்டாக இன்வால்வ் இருக்க கேஸ் இது. இந்த கேஸை நம்ம 2 பார்ட்டி வச்சு டபுள் கேம் ஆடுறோம் வெளியே தெரிஞ்சது வையே. கேட்கவே அடிச்சு நான் தொங்க விட்ட மாதிரி நம்ம எல்லாரையும் தொங்க விட்டுடுவாங்க. ஐயா நம்ம எல்லண்டோவில் ரொம்ப நாளாக 3 கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. இந்த பசங்களை வேணா அதுக்கு அண்ணா ஏசி அந்த செயின்ஸ் நர்சிங் அக்யூஸ்டுங்களை வெட்டி விட்டாரு. பொருள்லாம் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ ஆள் இல்லை, அதை நாங்கள் போட்டுக்கோங்க. யாரு இவனுங்களையா? சரியா போச்சு போங்க. மொழி தெரியாத ஊர்லயே ஜட்ஜி கிட்ட கதை கதையா பேசினானுங்க. இங்க கோர்ட்ல ஏத்துனா நம்ம எல்லாரையும் இதுக்குள்ள வச்சிருவானுங்க. ஐயா வெட்டலாங்க. அது கோர்ட்ல தான் அவளுக்கு அவ்வளோ தூரம் பேசி அவளை காப்பாற்றுக்காருல. இங்கே அவர் சொல்லித்தானே இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாமல் அவர் பார்த்துக்குவாருண்ணா. ஐயா பசங்களை நான் வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நம்ம ஸ்கெட்சுக்கு முறைச்சி பஸ் ஸ்டாண்ட் போட்டு வெளியே போய் ஐயா போயா. நல்லதுங்க. நல்ல வேலை உள்ள உட்கார. ஐயா ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸ்ல வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ். காரணமே இல்லாம அதெல்லாம் ரொம்ப பாவம்பா, தப்பு. அது இருக்கிற உயிரிலே பொறுப்பான உயிர் மனுஷ உயிர் தான். ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அது போறப்ப இந்த பூமியில ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த இடத்த வேற எந்த உயிராலையும் நிரப்ப முடியாது. அந்த உயிரை யூஸ்ஃபுல் ஆகணும். ஐயா இந்த ஏடிஎம் கேஸ் 10 நாளா பிரச்சனை இருக்குங்களா? அதுக்கு வேணா இந்த பசங்களை ராமச்சந்திரன் ஐயா கடைசி அவங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ போட்டா? ஆச்சுங்க 16 வருஷம் ஆச்சுங்க. உமால 2 டிஆர் இருக்குல்ல? ஆமாங்க. எல்லாருக்கும் ப்ரொமோஷன் எப்போ பண்ணுறேன்? இது முடியட்டும். நமக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? நம்ம தப்பா இல்லைடா, நமக்கு எதுவும் ஆகாது. நீ பாரு. ஏய் வாங்க. ஐயா வேணாங்க, இது சரியா வராது. ஐயா வருங்கய்யா. ஐயா ஒன்றும் பிரச்சனை வருங்கய்யா, நான் பண்ணி கொடுத்துறேன். இப்பதான் எல்லாம் கைகூடி வருது. இந்த நேரத்தில் ஏதாவது என்னையா பேசுனாங்க? முத்துவேல் ஏன் டென்ஷன் ஆகிற? கம்போஸ் யோர்செல்ஃப். கேகே ஹஸ் பீன் மர்டர்ட். உன் ஸ்டேஷனில் உன் கஸ்டடியில் தான் செத்து போயிருக்கேன். நீ தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்க. நாளைக்கு கேகே சைடில் அவன் லாயர்ஸை வச்சு கோர்ட்டில் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இந்த கேஸை சிபிசிஐடி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி அவங்க எடுத்தா நீ தான் ஏவன். மினிமம் 8 வருஷம். ஏன்னா நானும் இவன் ரத்னமோ இதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகல. நாங்கள் 2 பேருமே எங்கள் ஃபோன்லேருந்து உனக்கு கால் பண்ணல. ஸோ உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்ன நம்பி வந்த பசங்க ஐயா? எந்த ஊருப்பா? பரமக்குடி சார். பேர் என்ன? பாண்டி. அப்பா பேர் என்னப்பா? ரவி சார். உன் பேர் என்னப்பா? முருகன் சார். எந்த ஊர்? தூத்துக்குடி. இன்னும் 10 நாளில் டிஐஜி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. என் பேர் 2வது இடத்துல இருக்கு. இப்போ அவங்க வெளியே போய் இதை பற்றி பேசினானுங்க, மொத்தமாக நம்ம எல்லாரையும் உள்ள தூக்கிடுவாங்க. கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆகிடும். அட் எனி காஸ்ட் they need to be silenced. ஓகேங்க, நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணிக்கங்க. முத்துவேல், குண்டூர் கோர்ட்டில் ரிமைண்ட் பண்ண கேட்கவே நீ கிட்னாப் பண்ணியிருக்க. அண்ணா கொண்டா அவனை என்கொயரி பண்ணியிருக்கேன். உன் கஸ்டடியில் வச்சு லாக்அப் டெத்தாக இருக்கு. கொலையை தற்கொலை மாற்ற ட்ரை பண்ணி எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சார் சொல்கிற மாதிரி நீ செய்யல 4 செக்ஷன்லையும் கேஸ் போட்டு உன்னை இப்போ உள்ள தள்ள. உட்கார். கோட்டாவில் உள்ள ஒன் சிஸ்டம் புரியாமல் உயிரை வாங்க. கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த பெல்ல பாம்பு தர எதுவும் கேட்கல. இரு பேசிக்கலாரு. சாப்பிட்டீங்களா? வந்து பேசுறப்பா. அப்சல நீ போய் பக்கெட் தொடத்துல எடுத்துரும். போ சீக்கிரம் வா. கேட்கலையா? முதல்ல போவோம். போய் அந்த வேலையை முடிச்சிட்டு சொல்றேன் வா. சரிங்க, ஃபோன் பண்ணுங்க. ஐயா போர். முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம்ல, வேலையை முடிச்சுட்டு ஐயாட்ட பேசலாம். வா முருகா, நீ முன்னாடி போய் உட்காரு. போ நீ வா, என் கூட பின்னாடி உட்காரு. ஐயாட்ட வருவேன். ஐயா ஸ்டேஷன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோங்க ஐயா. டைம் இருந்தா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோங்கய்யா. இல்லைண்ணா ஐயா வீட்டுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா. போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு காலை நேரம் உங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க ஐயா.
ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஒரு வாரத்துக்கு எல்லாரும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போட்டுமையா என்னடா ஃபோன் வச்சிருக்க தெரியவே இல்லை யார் அது முக்கியமான ஃபோனு யார் ஃப்ரெண்டா முக்கியமான விஷயம் பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா அவசரமாக ரெடி பண்ண சொன்னால இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். கேஷ் எல்லாம் வந்துருச்சா? அங்கே ரெடியாக இருக்குங்க. சரி கொடுங்க. இதில் 2 பொம்மை இருக்கு, 3 ஹேண்ட் கப் இருக்கு. முன்னாடி போங்க. சரிங்க. ஊர் தலைவரும் பார்த்து பேசிட்டு வந்தாங்க. ஐயா நீங்கள் ஒரு சாகடிக்கு போகிறீங்க அண்ணன் சொன்னாங்க. நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலா என்ன பேசுற நீ? ஐயாட்ட பேசுற பேச்சா இது? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுப்பா. வாங்கப்பா பார்த்து க்ளீன் பண்ணுங்க. வாங்க ரமேஷ் பார்த்துக்கோ. நீ வாடா. நீ உள்ள பார்ப்போம். பெருசாக தப்பு இல்லாத மாதிரி சொல்ல மாட்டேன். காசு கொடுத்து கொண்டு வந்துருக்கா போடா. அப்படி இருக்குமாண்ணா? தெரியலடா. ஒரு 3/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் ரூம் சொல்லிடுங்க. சார் ஊர்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துங்க சார். உங்கள் சேஃப்டிக்காக சார் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். 10 நாளில் 3 ATMல கொள்ளை வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்தால் பப்ளிக் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நாங்கள் கெட்ட பேர் வாங்கி உங்களுக்கு நல்லது பண்ணுறோம். அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாது. இல்லடா அண்ணா நம்ம பேக் நம்ம துணிண்ணா. அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. இல்லைண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னார்லண்ணா. இருங்க நான் அவர்கிட்டே கேட்டு வரேன். ஐயா இவங்க என்ன அப்படி தோச்சல? உன்னை யாரையும் சொல்ல சொன்னது? ஐயா தப்பிச்சு ஓட பார்க்குறான். என்ன பண்ண சொல்றீங்க? சந்திரன் எங்கேயா போயிட்டான்? ஹலோ சந்திரன் சார் உள்ள போங்க. போலீஸ் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. யாரும் வெளியே வரக்கூடாது. உங்க பாதுகாப்பாக தான் சொல்றோம். லைட்டா பண்ணுங்க. நான் எல்லாம் செட் பண்ணிட்டு வர வரைக்கும் ஒன்றும் செய்வானான்னு சொன்னல. சும்மா கணக்காடு தான் எடுத்து வந்தது. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா வீடு போய் சேரானாமா? போ ஜெயிலே இருந்திருக்கலாம். இல்லைண்ணா என்னையா ஹேண்ட்கப் போடலையா? சொல்லிட்டு தானே போனேன். எங்களுக்கு அதே வேலையா போன மாதிரி அந்த வேலையை சரி. கையை கொடுப்பா. ஒண்ணும் இல்ல சும்மா பட்டு முடிச்சிடலாம். நீ கப் போடுதா?
ஓடினா உன்னை சுட்டுறான் ஓடினா அந்த ஆளை தூக்குறா நீங்க தூக்குனேன், பேசுனீங்க பேசுனேன், ஆடுறா நீங்க அடிச்சேன், நீங்க கொண்டு என்ன தூக்கிட்டு போய் மாட்டுறா நீங்க மாட்டினேன். இப்ப இதையும் பண்றேன். ஒரு நாள் மாட்டுவோம், அந்த டைம் வரும். அப்ப நான் பேசுறேன், பதில் சொல்றேன். ஐயா முட்டி நான் வந்துச்சுங்கய்யா. காட்சி அவனை கொடு. ஏய் போடா உள்ள பாரு போ. இன்னும் காட்சிங்க. ஏய் போடா ஐயா காட்சி வாங்கிட்டு போ. தோண்டியாரா வந்துடுறா பாண்டி ஐயா அந்த பில்டிங் பண்ண பாரு. இதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஒழிஞ்சிருப்பீங்க? நீங்களா வந்துட்டா நல்லது. இல்ல ஒரு குளிச்சுனால உங்களை பிடிச்சிருவோம். சார் ஆளு இருக்க மாதிரி தெரியலையே. அந்த பக்கம் போறேன், அவங்க என்ன தொட்டிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் யாரும் கண்டே போடாங்க. இந்த பக்கம் போயிடு. வேணாம்டா, ஒன்றாவது போயிடலாம்டா. இங்கே என்ன நடந்துச்சு வெளில சொல்லணும்டா. அதுக்கு நம்ம யாராவது ஒருத்தராவது உயிரோட இருக்கணும். இல்லைடா, நம்ம ஒன்றாவது. நீ போயிட்டு வா, நம்ம 2 பேருமே இருப்போம். தெரியலையே, இனிமே எங்க தெரியுது. ஐயா நீங்க ரெடியா இருங்க. ஐயா அந்த பக்கம் ஏறி இறங்கினா ஹைவே பிடிக்க முடியாது, போங்கய்யா. அவனுக்கு உயிரோட தப்பிச்சிட்டானுங்க, நமக்கு சங்குதான். பாண்டி டேய் என்ன நம்பி வாடா. நம்பி தானே வந்தோம். என்ன பண்ணீங்க? சின்ன பையன், எங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துப்பீங்கன்னா அவ்வளோ நம்பணும். நான் வச்சிட்டாங்கல்ல. நான் பண்ணலையாடா. பண்ண விட்டீங்கல்ல. ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனை ஏன் பண்ணிட்டேன் சார், தூக்க ஒரு நாள் விட்டேன்.
ரமேஷ் சாதாரணமா முடியற விஷயம். வேலை தெரியாம எவ்வளவு பழுதுக்குது. ஐயா 2 முடிஞ்சுங்க ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா. அவர் கொஞ்சம் தள்ளி இருக்காருங்க ஐயா. ஐயா சரிங்க ஐயா, முடிச்சு சொல்லுங்க. சொல்றேங்க இந்த எடுத்து அப்படி ஓரமா பண்ணுங்க. புரியல சொல்லுமா? வேணாம், நான் பேசுவேன். 3 முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, இன்னும் 1 இருக்கு. கண்ட்ரோல் ரூம் சொல்லிடலாமா? வேணாம் சார், வேற ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிடலாம். இப்போ கூட கையில துப்பாக்கி வச்சு தானே கூப்பிடுறீங்க? இப்போ என் கையில துப்பாக்கி இல்லடா. வாடா, வா வெளியே வா. வண்டி ஏய், நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. வண்டி வெளியே வாடா. உன்னை மட்டுமாவது காப்பாத்துறேன்டா. பயப்படாதடா, வாடா. டேய், உன்னை நான் பிரச்சனை அது கொண்டு போய் நிறுத்துறேன்டா. சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கே சொல்கிறேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. வாடா. கை எடுங்க. சுடுறா, சுட்டுட்டு போ. சுடு, சுடுறா. நான் உயிரோட இருக்கிறதுக்கு உங்களை சொன்னமாயா? ஆனாயா நீங்க சொன்னீங்க தானே ஊருக்கு போகாம எந்த ஸ்டேஷனை சுத்தம் பண்ணும். ஏன் ஏமாத்துனீங்க? நான் ஒன்றும் இப்போ கூட துப்பாக்கி இல்லைன்னு போய் சொல்லி தானே வர வச்சிங்க. ஒன்றும் சுடுறதுக்கு இல்லடா, என்னோட பாதுகாப்புக்காக தான். அது வேணாம், கொடுத்து அங்கே போட்டுருங்க போட்டுருங்க. கீழே போட்டு போயிருங்க. நீங்க கீழே போட்டுருங்க. நீ முதல்ல கீழே போடா, நானும் போட்டுறேன். நான் கண்டிப்பா உன்னை சுட மாட்டேன்டா. ஐயா சந்திரன் பேசுங்க ஐயா. நான் சொல்ல சந்திரன். 2 முடிஞ்சுங்க ஐயா. ப்ரெஸ்ல சொல்லிட்டுமாங்க ஐயா? சொல்லிடு. ஏடிஎம்ல கூட அடிச்சவங்களை பிடிக்கும்போது இன்ஸ்பெக்டர் முன்னிலையா இருந்தாருன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண சொல்லு. அந்த பசங்க மேல சிம்பத்தி வராம பாத்துக்கணும். அது பண்ணிடலாங்க ஐயா. அவர் கல்யாண போட்டோ ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ அவங்க ஒய்ஃபு குழந்தை அழுவது இன்னொரு பக்கம் போட்டோம்னா முத்துவேலை ஐயா பற்றி எல்லாரும் பேசுவாங்க. சேனல்லையும் அவங்க ஃபேமிலிலாம் அழுவது கவர் பண்ணிட்டு போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லைன்னு ஒரு டிபேட் வச்சு சொல்லாங்க ஐயா. அப்படி பண்ணிட்டுங்களா ஐயா? சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஒரு மனுஷனை ஒரு பவர் சென்டர், ஒரு அதிகார மையம் கேள்வி இல்லாம, முறை இல்லாம, சட்டத்துக்கு உட்படாம, மனிதாபிமானம் இல்லாம நடத்துனத ஒரு பலவீனமான சூழ்நிலை. அவனால் அப்ப எதிர்க்க முடியாத விஷயம். அவன் அன்னைக்கு சத்தம் போட்டபோது யாருக்கும் கேட்கல. இன்னைக்கு சினிமா வழியா உலகம் முழுவதுக்கும் கேட்க போகுது. மனிதாபிமானிகளுடைய மனசாட்சிகளுடைய நெஞ்சத்துல அது ஆழ பதிய போகுது. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.